பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தில் நான் வந்திருக்கிறேன். இதோ ஒரு சின்ன சாட்சியோடவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தையும் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார் என்றதையும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்று இந்த உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு சின்ன சாட்சியின் நிமித்தம் அநேக மக்கள் தொடப்படுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் மாத்திரமே உண்மையான தேவன், அவர் ஒருவரே கடவுள் என்று நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு தருணம் இது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தும் அவரை குறித்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நான் என்று ஆசைப்பட்ட காலங்கள் உண்டு. அநேகர் தங்களுடைய வழிகளை விட்டு விலகி சென்ற காலங்களும் நேரமும் இதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய கிருபை எப்பொழுதுமே நம்ம மேல் இருப்பது நிமித்தம் நாம் இந்த காலத்தில், இந்த ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நான் ஒரு சின்ன வசனத்தை நான் வாசித்து என்னுடைய இந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜுக்கும் ஒரு சாட்சிக்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன வசனம் என்றால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தான். அது ஒன்றுமில்லை, என் கிருபை உனக்கு போதும் என்ற ஒரு வசனம், ஒரு அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகமான அன்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவருடைய சொல்லில் ஒரு நாளும் அவர் மாறினதே கிடையாது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையில் நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்கள் நம்ம ஒரு பேங்க் வேலையாகட்டும் சரி, ஒரு ஜாப் ஆகட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். அவங்களுடைய கிரேஸ், அவங்களுடைய கிருபை, அவங்களுடைய தயவு நம்ம மேலே இருக்கணும் என்று நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுறாரு. அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமே. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இதற்கு அப்புறமே பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு வழிவாசல். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்துலையுமே சொல்றாரு. ஒரு வியாதியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையில் போங்க. உங்களுக்கு ஒரு பண தேவையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையில் போங்க. ஆண்டவரை எல்லா காரியத்திலையும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முன்னோடியாக வைக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்தில் நான் ஒரு சிறு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த காரியம். இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவித்தவன் நான். முதலாவது எனக்கு 2015ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு 2016 எனக்கு ஒரு குழந்தை பிறந்தார். அவள் பேர் பெட்டியா கேட்ரியோ. அவளுடைய பிறப்பு பிப்ரவரி 8ஆம் தேதி 2016. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்குங்கிறதற்கு முன்பாகவே
நானும் என் மனைவியும் எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அதை ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அது ஆண்டவருக்கு உரிய பிள்ளை, அவள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா அதுதான். என்னுடைய பிள்ளை பிறந்தா February 8 பிறந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகான பெண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு பெண் பிள்ளைன்னா அவ்வளோ ஆசை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். கர்த்தர் பாருங்க எங்களுடைய விசுவாசத்தை எப்படி சோதிக்கிறார் என்று. நாங்கள் அநேக காரியங்களிலும் அநேக பாடுகள் மத்தியிலும் நாங்கள் இருந்த போதும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாங்கள் ஒருபோதும் விட்டதில்லை. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு என்னுடைய வீட்டிற்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, ஒரு கொரியர். அந்த கொரியரில் என்ன எழுதியிருக்குதுன்னா, உங்களுடைய டாக்டரை நாங்கள் பரிசோதித்து பார்த்ததில், இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்கள் டாக்டருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. இட் இஸ் த நேம் கால்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். இது எங்கள்கிட்ட டைரெக்டாக சொல்ல கிடையாது, ஒரு கொரியர் வந்துச்சு வீட்டுக்கு. ஸோ ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் கோயம்புத்தூர். என்னோடய ஒய்ஃப் மைசூரில் இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் ஒரு பைபிள் காலேஜ் முடித்த ஒரு சகோதரி. நிறைய விசுவாசம் உள்ளவர்கள். நாங்கள் சின்ன சின்ன ஊழியத்தை செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி பாப்பாவுக்கு இந்த மாதிரி என்னமோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டிசீஸ் என்னமோ இருக்காமா, நீங்கள் வாங்க. ஐ வாஸ் திங்கிங் தட் இட் இஸ் அ ஸ்மால் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் டாக்டர் திருப்பி செகண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தைய கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் நியர்லி ஒரு 30 days பேபியை கொண்டு போய் திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்தோம். நர்வ்ஸ் எல்லாம் தேடி அவளுடைய குதிங்காலிலேருந்து ரத்தத்தை எடுத்து பிளட் ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க டெல்லிக்கு. போயிட்டு வரும்பொழுது திருப்பி அது பாசிட்டிவாக வந்துச்சு. இட்ஸ் அ செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் தட் டிசீஸ், பர்டிகுலர் டிசீஸ். அந்த டிசீஸ்க்கு என்ன அர்த்தம்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னும் போது, ஓகே நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, நானும் என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, நாங்கள் பாட்டுக்கு நார்மலாக எப்பொழுதும் போல இருக்கிற மாதிரி இருந்தோம். செகண்ட் டைம் வரும்பொழுது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு பர்சனலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மீட் பண்ணோம், நீங்கள் வாங்க அப்படின்னா. ஸோ இட் ஹேப்பன் இன் மைசூர். த ஹாஸ்பிட்டல் நேம் இஸ் ஜேஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல். நீங்கள் இன்றைக்கி கூட போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பேபியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அநேகர் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரை மறுதளிக்கிற பிள்ளைகளும் அநேக ஏத்தியஸ்ட்டும் ஹிந்துக்களும் முஸ்லீம்ஸுங்களும் அநேகர் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன். அப்போ குட்டி பாப்பாவை கொண்டு குட்டி பாப்பாவையும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் நாங்கள் போய் குழந்தைய காட்டும் பொழுது டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் வந்தாங்க, உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும். நாங்கள் போனோம், பேசினோம். டாக்டர் சொன்னாங்க, சார் உங்கள் பிள்ளைக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே மேடம், என்ன சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மனைவிக்கிட்டையும் என்கிட்டையும், இது இது இந்தியாவில் யாருக்குமே வராது இந்த டிசீஸ். இந்த வெறும் வெரி ஃபியூ, அதாவது வெரி ஃபியூனா இந்தியாவில் யாருக்குமே இது வரைக்கும் வந்ததில்லை, உங்கள் டாக்டருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப உடஞ்சிட்டோம். இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு நான் சொல்கிறேன். பாப்பாவோட க்ரோத் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாவோட க்ரோத் 100% க்ரோத் இருக்காது. அவளுக்கு எப்பொழுதும் வீசிங் இருந்துகிட்டே இருக்கும், எப்பொழுதுமே சளி இருந்துகிட்டே இருக்கும், கோல்டு இருந்துகிட்டே இருக்கும், ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுடைய 2 லங்ஸும் வேலை செய்யாது, அவளுடைய 2 கிட்னியும் வேலை செய்யாது. அவளுக்கு சுத்தமாக க்ரோத்தே இருக்காது. ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என் மனைவியும் ஒரே அழுக, கண்ணீர் விட்டு அழுதோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்குறதற்கு முன்பாக இந்த குழந்தைய நாங்கள் உங்கள் இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு சோதனையை கொடுத்ததுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லி ஒரே லிட்டரலி நாங்கள் ரொம்ப அழுதுட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய மாமியார் ஆகட்டும் சரி, என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், எல்லோருமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே சொன்ன காரியம் என்னன்னா, ஜெபம் பண்ணு, ஜெபத்தில் இரு,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் விசுவாசி. அப்போது நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க, டாக்டர் திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய டாக்டருக்கு மறுபடியும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதுதான் 3rd கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் வந்தாலுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆல்ரெடி 2 டெஸ்ட் எடுத்துட்டோம், எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம். இட் இஸ் கன்ஃபார்ம்டு தட் உங்கள் டாக்டருக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது. இந்த டிசீஸ் எல்லாம் எங்கே வரும்னா, அமெரிக்கா, கனடா, இந்த 2 கண்ட்ரியில் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து குளிர் பிரதேசம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருமாம். அப்போ என்னுடைய பிள்ளைக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கணும்னா அந்த டாக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் ஆகி 100 இயர்ஸ் ஆச்சு. இந்த 100 இயர்ஸில் உங்கள் டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் கேஸ். நாங்கள் அவ்வளோ வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நாங்கள் அது என்னன்னு நாங்கள் சொல்யூஷன் நாங்கள் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். லைக் ஒரு டாலை வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எங்களுடைய பேபி கேட்டோம். ஸோ நாங்கள் சொன்னோம், அதனால் முடியாது, எங்களால் முடியாது, we are really sorry, எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் டாக்டர். அப்போது தி வெரி நெக்ஸ்ட் டே அகெயின் நாங்கள் வந்து டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. டெல்லிக்கு போச்சு, ரிப்போர்ட் வந்துச்சு. அகெயின் தே கால்ட் அஸ். நாங்கள் திருப்பி போனோம். அப்போ ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய மனைவி பயங்கரமான ஒரு ஃபெய்த் உள்ள ஒரு மனைவி, நல்லா பைபிள் படித்து நல்லா ஜெபம் பண்ணுற மனைவி. என்னுடைய தாயார் அதிகமாக ஜெபத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய மாமியார் அவங்களும் அதிகமாக ஜெபத்தில் இருக்கிறவங்க, நானும் ஜெபத்தில் இருக்கிறவங்க. ஒரு 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 காலகட்டத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்னோட பேசின காரியம் என்னன்னா, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு உன் பிள்ளைக்காக. நான் ஐ வாஸ் லிட்ரலி க்ரைங். நான் வந்து ரொம்ப அழுதுட்டுருக்கிறேன். என்னுடைய அம்மா என் தோடு தட்டிட்டு சொன்னாங்க, அழுகாத, பாப்பா வந்து ஏசப்பா கொடுத்தாரு, ஏசப்பா வந்து உனக்கு கண்டிப்பாக அந்த பாப்பாவை கொடுத்துருக்காரு, அவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் லிட்ரலி க்ரைங். நான் ஜஸ்ட் அ ஹியூமன் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் தானே. அப்போ நான் வந்து சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் என்னோடய ஒய்ஃபும் அழுகிறா, நானும் அழுகிறேன். த ஹோல் ஃபேமிலி இஸ் க்ரைங் லைக் எனிதிங். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செஞ்சேன். நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. அந்த பாப்பா உங்களுடைய பாப்பா, நானும் என்னுடைய மனைவியும் ஒருபோதும் அந்த பிள்ளையை உலகத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ உங்களுடைய பிள்ளை என்று உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் இதுதான், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் விசுவாசேன். அந்த வார்த்தையை நான் அதிகமாக விசுவாசித்தேன். என்னுடைய மனைவிக்கிட்டே நான் சொன்னேன், விசுவாசிமா, ஆண்டவர் நம்முடைய கிருபை நம்ம மேலே இருக்குது, விசுவாசிமா. இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். நம்மளுடைய ஊழியத்தில் இது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். இந்த ஊழியத்தை ஆண்டவர் அநேக இடத்திற்கு நம்மளை எடுத்து கொண்டு போய் ஆண்டவர் அநேக இடத்துல இந்த சாட்சியை சொல்ல வைக்கிறதுக்கு நம்மளை நிறுத்துவாருன்னு நான் சொன்னேன் என்னுடைய மனைவி கிட்ட. அப்பொழுது 3வது டைமாக ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அந்த டாக்டர் எங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நாங்கள் பேசினோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம். நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், என்னுடைய மனைவி ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கனடாக்கோ யூஎஸ்க்கோ போகிறதுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. நாங்கள் ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த டிசீஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இந்த டிசீஸை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன டிசீஸ்ன்னு சொல்லி. நான் அதை வந்து உங்களுக்கு கீழே ஒரு ஸ்லைடில் போட சொல்கிறேன் என்னுடைய ஒய்ஃப்கிட்ட. நீங்கள் பாருங்கள், அந்த டிசீஸ் என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். பட் யூ நோ வாட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கி நான் எங்களை வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் விசுவாசித்தோம். நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சோம், போனோம். உள்ளே போய் டாக்டரோட கேபினில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது டாக்டர் சொன்னாங்க, சார் இட்ஸ் அ நான் நிறையா வந்து நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்தது. அதில் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லுவாங்க எப்பொழுதுமே வந்துட்டு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் எக்ஸாக்ட்லி இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கல். என்ன ஆச்சுன்னா, டாக்டர் சொன்னாங்க, உங்களோட டாக்டருக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம், அதே சென்டருக்கு தான் அமிச்சோம், அதே பிளட் ரிப்போர்ட் தான் அமிச்சோம். பட் இப்போ வந்து உங்கள் பிள்ளைக்கு அந்த டிசீஸ் இல்லை, எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கு. We are shocked அப்படின்னு சொல்லி அந்த சேம் டாக்டர் சொன்னாங்க. I was literally crying inside my heart. I was praising my God, telling that, God, you are the God, Lord of Lords. You are the real God who lives. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார்ன்றதுக்கு நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைங்க உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஒரு பொழுதும் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம்.
அந்த டாக்டர் சொன்னாங்க 97% க்யூர் ஆகிட்டாங்க, உங்கள் பொண்ணு எந்த பிரச்சனையுமே இல்லை, இன்னும் ஒரு 3% தான் இருக்குது, அது வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி. எங்கள் மாமியார் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 100% ஆண்டவரை மாத்திரம் தான் விசுவாசித்தோம், அதோட பலன் தான் இன்றைக்கி என்னுடைய பிள்ளை, இன்றைக்கி என்னுடைய பேத்தி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த இந்த ஜஸ்ட் இந்த ஸ்மால் ஷார்ட் மெசேஜ், இந்த வீடியோ எங்களுடைய பேருக்காகவும் புகழுக்காக நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த பேரும் இந்த புகழும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. நாங்கள் இதை வச்சு நாங்கள் காசையோ பணத்தையோ எதையுமே யார்கிட்டையும் கேட்க கிடையாது. எங்களுக்கு முழுக்க என்னென்னா, எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய ஊழியம், என்னுடைய சாட்சி எல்லா இடத்துக்கும் போகணும், என்னுடைய பிள்ளையின் சாட்சி எல்லா இடத்திற்கும் போகணும். இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் விசுவாசத்தின் ஊழியம், ஃபெய்த் மினிஸ்ட்ரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரியில் தான் நாங்கள் நிற்போம், எப்பொழுதுமே நிற்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லுறேன், எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டீங்கன்னா, அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கிறா, அவளுக்கு நல்ல க்ரோத் இருக்குது, அவளுடைய லங்ஸ் ஒர்க் ஆகுது, அவளுக்கு இது வரைக்கும் சாதாரண சளி கூட பிடிச்சதில்லை, ஒரு கோல்டு கூட பிடிச்சதில்லை, அவள் இன்றைக்கும் நல்லா விளையாடுறா, சூப்பராக இருக்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோம், அவளை நாங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அவளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளை எல்லாத்தோட பயங்கர சுட்டியாக இருக்கா. ஷீ இஸ் வெரி நாட்டி, ஷீ இஸ் வெரி வெரி நாட்டி, பிகாஸ் ஷீ இஸ் பிளெஸ்ட் பை காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பிள்ளையை தொட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நான் என்னுடைய கண்ணீரோடு நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடிச்சுக்குங்க. வேற யாரையும் நம்பாதீங்க. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, ஒருவரையும் நம்பாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்க. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கு. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கு. இந்த ஒரு சின்ன சாட்சியை கொண்டு நான் அநேக காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்மையான கடவுள். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பணத்தை சம்பாதித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தூஷணம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் விரல விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஊழியக்காரர்கள் பெருகியிருக்கிறார்கள். இந்த அவருடைய கிருபை ஒரு காலம் மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு காலம் மாத்தம். நோவாவின் காலத்துல இருக்கும்பொழுது ஒரு வானவில்ல சாட்சியா கொடுத்தாரு. அது நோவாவோடு செய்த உடன்படிக்கையை காட்டுது. ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்களேன், ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாமோட உடன்படிக்கை, யாக்கோபோட ஒரு உடன்படிக்கை, நோவாவோட ஒரு உடன்படிக்கை. இந்த உலகத்துல ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லிட்டு போறாரு. என் கிருபை உனக்கு போதுன்றாரு. அப்புறம் ஆண்டவர் பரலோகத்துக்கு மறுபடியுமாக தன்னுடைய சிங்காசனத்திற்கு போகும்பொழுது இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு, என்னுடைய சமாதானம் உன்னோடு கூட இருக்கட்டும். இந்த 2 காரியத்தை எத்தனை பேரு நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை நாட்கள் நம்ம ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரை விட்டு விலகி ஓடிப்போம்? எத்தனை நாட்கள் பெண் பின்னாடியும், பொருள் பின்னாடியும், ஒரு வீட்டு பின்னாடியும், காரு பின்னாடியும், பங்களோ பின்னாடியும் ஓடுவோம். இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இல்லை, மறிச்சிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறிச்சு அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை கழுவினாரு. எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கும் நம்ம அதே பாவத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம தினம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில் அறிஞ்சு அவரை அப்படியே குரூசிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அது ஏன் நம்மளுடைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இது ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கஷ்டத்தை தங்களுடைய இருதயத்தில் வைக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் மாதிரி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. நிறைய படங்கள் பார்த்தது. அதில் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, எப்பொழுதுமே
வந்துட்டு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் எக்ஸாக்ட்லி இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கல். என்ன ஆச்சுன்னா டாக்டர் சொன்னாங்க, உங்களோட டாக்டருக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம், அதே சென்டருக்கு தான் அமிச்சோம், அதே பிளட் ரிப்போர்ட் தான் அமிச்சோம். பட் இப்போ உங்கள் பிள்ளைக்கு அந்த டிசீஸ் இல்லை, எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கு. வி ஆர் ஷாக்ட் அப்படின்னு சொல்லி அந்த சேம் டாக்டர் சொன்னாங்க. I was literally crying inside my heart. I was praising my God, telling that, God, you are the God, Lord of Lords. You are the real God who lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார்ன்றதுக்கு நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைங்க உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஒரு பொழுதும் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த டாக்டர் சொன்னாங்க 97% க்யூர் ஆகிட்டாங்க, உங்கள் பொண்ணு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க ஒரு 3% தான் இருக்குது, அது நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 100% ஆண்டவரை மாத்திரம் தான் விசுவாசித்தோம், அதோட பலன் தான் இன்றைக்கி என்னுடைய பிள்ளை, இன்றைக்கி என்னுடைய பேத்தி நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த இந்த ஜஸ்ட் இந்த ஸ்மால் ஷார்ட் மெசேஜ், இந்த வீடியோ எங்களுடைய பேருக்காகவும் புகழுக்காக நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த பேரும் இந்த புகழும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. நாங்கள் இதை வச்சு நாங்கள் காசையோ பணத்தையோ எதுவுமே யார்கிட்டையும் கேட்க கிடையாது. எங்களுக்கு முழுக்க என்னென்னா, எங்களுடைய ஊழியம், என்னுடைய சாட்சி எல்லா இடத்துக்கும் போகணும், என்னுடைய பிள்ளையின் சாட்சி எல்லா இடத்திற்கும் போகணும். இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் விசுவாசத்தின் ஊழியம், ஃபெய்த் மினிஸ்ட்ரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரியில் தான் நாங்கள் நிற்போம், எப்பொழுதுமே நிற்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லுறேன், எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டீங்கன்னா, அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கிறா, அவளுக்கு நல்ல க்ரோத் இருக்குது, அவளுடைய லங்ஸ் ஒர்க் ஆகுது, அவளுக்கு இது வரைக்கும் சாதாரண சளி கூட பிடிச்சதில்லை, ஒரு கோல்டு கூட பிடிச்சதில்லை, அவள் இன்றைக்கும் நல்லா விளையாடுறா, சூப்பராக இருக்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோம், அவளை நாங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அவளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளை எல்லாத்த விட பயங்கர சுட்டியாக இருக்கா. ஷீ இஸ் வெரி நாட்டி, ஷீ இஸ் வெரி வெரி நாட்டி, பிகாஸ் ஷீ இஸ் பிளெஸ்ட் பை காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பிள்ளையை தொட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நான் என்னுடைய கண்ணீரோடு நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடிச்சுக்குங்க. வேற யாரையும் நம்பாதீங்க. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, ஒருவரையும் நம்பாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்க. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கு. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கு. இந்த ஒரு சின்ன சாட்சியை கொண்டு நான் அநேக காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்மையான கடவுள். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பணத்தை சம்பாதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தூஷணம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் விரல விட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஊழியக்காரர்கள் பெருகியிருக்கிறார்கள். இந்த அவருடைய கிருபை ஒரு காலம் மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு காலம் மாத்திரம். நோவாவின் காலத்துல இருக்கும்பொழுது ஒரு வானவில்ல சாட்சியா கொடுத்தாரு. அது நோவாவோடு செய்த உடன்படிக்கையை காட்டுது. ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்களேன், ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாமோட உடன்படிக்கை, யாக்கோபோட ஒரு உடன்படிக்கை, நோவாவோட ஒரு உடன்படிக்கை. இந்த உலகத்துல ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லிட்டு போறாரு. என் கிருபை உனக்கு போதுன்றாரு. அப்புறம் ஆண்டவர் பரலோகத்துக்கு மறுபடியும் தன்னுடைய சிங்காசனத்திற்கு போகும்பொழுது இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு, என்னுடைய சமாதானம் உன்னோடு கூட இருக்கட்டும். இந்த 2 காரியத்தை எத்தனை பேரு நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை நாட்கள் நம்ம ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரை விட்டு விலகி ஓடிப்போம்? எத்தனை நாட்கள் பெண் பின்னாடியும், பொருள் பின்னாடியும், ஒரு வீட்டு பின்னாடியும், காரு பின்னாடியும், பங்களோ பின்னாடியும் ஓடுவோம். இன்றைக்கு ஜீவிக்கிற ஜீவியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இல்லை, மறிச்சிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறிச்சு
அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை கழுவினார். எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம அதே பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம தினம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில் அறிஞ்சு அவரை அப்படியே க்ரூசிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஏன் நம்மளுடைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இது ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கஷ்டத்தை தங்களுடைய இருதயத்தில் வைக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் மாதிரி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. என்னுடைய சின்ன வீடியோ, என்னுடைய சாட்சியம் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நான் சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எங்களுக்கு இமெயிலில் ஒரு கடிதம் எழுதுங்க, ஒரு லெட்ரு போடுங்க. அதே போல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜெபத்துக்காகட்டும் சரி, ஒரு 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 மீட்டிங்காகட்டும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அது சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லா காரியத்திலையும் எங்களை நீங்கள் ஜெபத்தில் வைங்க, எங்களுடைய ஊழியத்தை ஜெபத்தில் வைங்க. முக்கியமாக என்னுடைய பிள்ளையை நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. You are the master of wind and tide.